டிட்வா புயல் காரணமாக பழவேற்காட்டில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தற்பொழுது கடல் எந்த அளவுக்கு காட்சியளிக்கிறது, எந்த அளவுக்கு கடல் சீற்றமாக உள்ளது, விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை என்பது தொடங்கி இருக்கிறது. பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, செங்குன்றம், சோழவரம், புழல், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு இந்த நிலையில் நேற்று மாலை இந்த 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டாக மாற்றப்பட்டிருந்தது. தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகளின் அறிவுரையின் பேரில் பழவேற்காட்டில் மீனவர்கள் கடந்த சில நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். பழவேற்காட்டில் 1000க்கும் மேற்பட்ட படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். தற்போது புயல் என்பது தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதிகளை நோக்கி நெருங்கி வரக்கூடிய நிலையில் பழவேற்காட்டில் கடலின் சீற்றம் என்பது வழக்கத்தை விட சற்று அதிகரித்து காணப்படுகிறது. கடலின் அலைகள் ஆர்ப்பரித்து கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. இயல்பாக கடல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது புயல் உருவாகி நெருங்கி வரக்கூடிய சூழலில் 2 முதல் 3 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்பி வருகின்றன. நேரம் செல்ல செல்ல அடுத்த சில மணி நேரங்களில் இந்த பழவேற்காட்டில் கடலின் சீற்றம் என்பது மேலும் அதிகரித்து அலைகள் அதிக உயரத்துக்கு எழும்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.